ஏன் உதயண்ணா, முதலமைச்சர் விஜய் சார் வந்து சட்டமன்றத்துல பேச மாட்டான்னு சொல்லி அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல நீங்க. ஆனா நீங்களே சட்டமன்றத்துக்கு 10:30க்கு தான் வருவீங்களாம்ல. ஆ? சில நாளா சட்டமன்றத்துக்கு லீவ் சொல்லியிருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. உங்களோட துறைய கூட உங்க அப்பா தான் மும்மொழிஞ்சாராமே. இப்பதான் கேள்விப்பட்டேன். அதையும் கொஞ்சம் பாப்போமா? நீங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அவர் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 10:30 மணி 11 மணிக்கு தான் வருவார். உங்களுக்கு தெரியாதுல்ல. டெய்லி அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதல்ல முன்மொழிஞ்சார். ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய துறை இருக்கிற போது, அந்த துறையினுடைய டிமாண்ட் வரபோது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல, கேட்ட உடம்பு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடாது. பாத்தீங்களா ஏன் உதயண்ணா, இப்படி நீங்களே 10:30க்கு லேட்டா வரீங்க. அதுவும் டிஷர்ட்லாம் வேற போட்டு வரீங்க. என்னமோ பிக்னிக் போற மாதிரியும் பீச்சுக்கு போற மாதிரியும் சட்டமன்றத்துக்கு வர மாதிரியா வர்றீங்க. நீங்களாம் விஜய் சாரை பத்தி பேசவே கூடாது, சரிங்களா? இதுல நேத்து முதலமைச்சர் விஜய் சார் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாட்டோட வளர்ச்சி 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஒரு மாசத்துலயா தமிழ்நாட்டோட வளர்ச்சி 2வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. 5 வருஷத்துல நாங்க அதை கொண்டு வந்தோம், அதை கூட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சரி, தமிழ்நாட்டோட வளர்ச்சி கடந்த 5 வருஷமாவா 2வது இடத்துல இருக்கு? இல்லவே இல்லை. கடந்த 15 வருஷமா தமிழ்நாட்டோட வளர்ச்சி 2வது இடத்துல தான் இருக்கு. என்னமோ நீங்க என்னமோ இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டோட வளர்ச்சியை இடத்துக்கு கொண்டு வந்த மாதிரி பேசுவீங்க. நீங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க, சரிங்களா? இதுல விஜய் சார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாருன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் சொன்னாரு, சரிங்களா? அப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படை கூட உங்காட்சியில கொண்டு வந்ததாம்ல. நீங்க தான் பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததை அதை அப்படியே முதலமைச்சர் விஜய் சார் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாராம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பிங்க் பேட்ரோல் திட்டம் கொண்டு வந்தீங்களா? அதை செயல்படுத்துனீங்களா? செயல்படுத்தவும் இல்லை. சரி, பிங்க் பேட்ரோல்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து ஜெயலலிதா அம்மா பேட்ரோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி பிங்க் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வந்தீங்க. சரி, கொண்டு வந்தீங்க. செயல்படுத்துனீங்களா? கிடையவே கிடையாது. முதலமைச்சர் விஜய் சார் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த மறுநாளே அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டாரு. யாரு திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்றது இங்க பேச்சே கிடையாது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, அதுதான் மக்களுக்கான திட்டம். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க.